வணக்கம். நான் உங்கள் பிகேகே இன் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே. இப்போ ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு நாளை எப்படி துவக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் எழுந்து நான் கூட இன்றைக்கி அந்த மிஸ்டேக்கை பண்ணேன். கடகடன் எழுந்து அவசரமாக ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் 8:30 மணிக்கு போயிட்டேன்னா. ஆனால் அந்த மாதிரி செய்கிறது ரொம்ப தப்பு. நார்மலாக நான் எழுந்தேன்னா ஒரு 5 நிமிஷம் உட்காந்து எழுந்ததுக்கு நன்றி, மூச்சு விடுறதுக்கு நன்றி, நல்ல விஷயங்கள் நடக்கும் நன்றி அப்படின்னு நினச்சி நிறைய நன்றிகள் சொல்லிவிட்டு இந்த நாள் இனிதாக விடிந்ததுன்னு சொல்லி எழுந்துப்பேன். அப்புறம் தான் தரையே கால் வைப்பேன். அப்படி செய்யாமல் இப்படி நான் பண்ணிட்டேன். இன்றைக்கி நாம் சாதாரணமாக எப்போவுமே காலையில் எழுந்த உடனே நல்ல ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணி இந்த ஃபியூ மினிட்ஸ் நமக்காக ஒதுக்கி நம்ம ஹெல்த்தியாக இருக்கோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் யோசனை பண்ணி நம்ம ஹெல்த்தியாக இருக்கோம், சந்தோஷமாக இருக்கும் அப்படின்லாம் யோசனை பண்ணி அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், அடுத்த வேலைக்கு போகணும். இதில் முக்கியமாக என்னென்னா, ஒரு கண்ணாடி கிளாஸில் தண்ணி, வார்ம் வாட்டர், கோல்டு வேண்டாம், வார்ம் வாட்டரில் கொஞ்சம் தேன் விட்டு 2-3 ட்ராப்ஸு எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டு அப்படியே கலந்துட்டு நீங்கள் இன்றைய நாள் நல்லதாக அமைந்தது, மிக்க நன்றி அப்படின்னு சொல்லி அதை குடிச்சிடுங்க. குடிச்சிட்டு ரொட்டீனை நீங்கள் வேலையை பார்க்க போயிடுங்க. நான் உங்களுக்கு எப்போவுமே சொல்லிக்கேன், வாழ்க்கை வெற்றி தோல்வி நம்ம பொறுத்து தான். வெற்றி உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அனைத்துமே உங்கள் கையில் தான் இருக்கிறது. யார் கையிலுமே கிடையவே கிடையாது. இதுக்கு சில ப்ராக்டிஸ். நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன்னா, நைட்டில் டீடாக்ஸ் பண்ணிக்கிறேன். 10 மணிக்கு மேலே ஃபோனை எடுக்கக்கூடாது. அது நேற்றுலேருந்து தான் ஆரம்பித்தேன். நான் புரிஞ்சுதுங்களா? நேற்றுலேருந்து தான் ஆரம்பித்தேன். டீடாக்ஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகிடுதுன்னா, நான் டீடாக்ஸ்னால் ஃபோன் பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது. நான் என்ன பண்ணிட்டேன்னா, என்னோடய வாய்ஸே எனக்கு என்னெல்லாம் மேனிஃபெஸ்டேஷன் இருக்கோ, என்னெல்லாம் தேவை இருக்கோ, நான் என்னோடய வாய்ஸையே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஒரு ஹெட்செட் வச்சு கேட்டு அப்படியே படுத்துக்கிறேன். அதே மாதிரி மணி மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஒரு மியூசிக் இருக்குது. அந்த மியூசிக்கை நான் கொஞ்சம் கேட்பேன். கொஞ்சமாக ரெக்கார்ட் பண்ணி அதை ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் கேட்பேன். ரெஸ்ட்டு நான் பேசுகிற அந்த மேனிஃபெஸ்டேஷன் தான் நான் கேட்டுட்ருப்பேன். இது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். இது சீக்கிரமாக ஒரு 10 மணிக்குள்ளே தூங்கிட்டா அந்த உடம்புக்கு ரெஸ்ட் கிடைக்கும், மனதுக்கு ரெஸ்ட் கிடைக்கும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க டோட்டலாக. 10 மணிக்கு மேலே நம்ம எந்த விஷயத்தையும், என்னுடைய பாஷையை சொன்னேன், வேறு ஒன்றும் பிடுங்க முடியாது அப்படிம்பாங்க. அதனால் எந்த விஷயத்தையும் நம்மளால் செய்ய முடியாது, எந்த விஷயத்தையும் மாற்றி அமைக்க முடியாது. ஆனால் அடுத்த நாளைக்கு வேணுங்கிற விஷயத்தை இன்றைக்கி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு 6 விஷயங்கள், கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் ஆகும். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி கூட நீங்கள் காதில் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு நாளும் நான் செய்கின்ற எல்லா வேலையும் எனக்கு வெற்றியை தருகிறது, ஒரு அற்புதமான உணர்வை தருகிறது. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் நமக்கு வெற்றி தருது அப்படின்ற அந்த எமோஷனை நீங்கள் கொண்டு வரணும். அதில் பேசும்போது அந்த ஒரு லைன் தான். இந்த 6 விஷயமும் மொத்தமாகவே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நீங்கள், நான் நடுவில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். எக்ஸ்ப்ளனேஷன் வேண்டாம், வெறும் இந்த 6 வார்த்தைகள் மாத்திரம்தான். ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கை வெற்றி தருகிறது, அது எனக்கு ஒரு அற்புதமான சந்தோஷத்தை கொடுக்கிறது. நான் எல்லா விதமான நல்ல விஷயங்களையும் என் வாழ்க்கையில் இந்த பிரபஞ்சம் கொடுப்பதை வரவேற்கின்றேன். நான் எல்லா விதமான நல்ல விஷயங்களையும் இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுக்கிறது, நான் அதை வரவேற்கின்றேன். இது என்னன்னா, இது சொல்லும்போதே நல்ல விஷயந்தான் நடக்கும், அதுதான் நமக்கு வரும், பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குது. புரிஞ்சுதா? அப்படின்ட்டு தான் அது. இந்த உடலை நான் பேணி பாதுகாக்கிறேன், அதில் நான் இருப்பதில் சந்தோஷம் அடைகிறேன். இது எனக்கு அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறது. இந்த உடலை நான் பேணி பாதுகாக்கிறேன், அது எனக்கு சந்தோஷத்தையும் அமைதியும் கொடுக்கிறது. இது என்னென்னா, பாடி, இந்த உடம்பு இருக்கு இல்லையா, ரொம்ப முக்கியம். மனித வாழ்க்கையில் உடல் ரொம்ப முக்கியம். இந்த கை, கால், கண், ஒவ்வொரு செல்லும் உடம்பில் நமக்கு வேலை செய்யுது.
அதில் நம்ம போற்றி பாதுகாப்பது நம்மளுடைய கடமை. ஏன்னா இந்த உடல் இல்லாட்டி இந்த ஆன்மா, இந்த உயிர் போகிறதுக்கு இடம் கிடையாது. அதனால் அதை போற்றி பாதுகாத்து பி இன் பீஸ், டேக் கேர் ஆஃப் இட். நல்லா குளித்து க்ளீன் பண்ணி தேவையான மருந்துகள் சாப்பிட்டு நல்ல உணவை சாப்பிட்டு இந்த உடலை பாதுகாத்து அமைதியும் சந்தோஷத்தையும் நாம் அடைவோம். என் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் பணம் என்னை வரவேற்கிறது, எனக்கு வாழ்த்து சொல்கிறது. நான் வாழ்க்கையை மிக அபரிமிதமாக நேசிக்கிறேன். என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பணம் என்னிடம் வந்து என்னை வாழ்த்துகிறது. நான் அதை மிகவும் நேசிக்கிறேன், மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். பணம் ரொம்ப முக்கியம். பணம் மாத்திரமில்லை, பணம் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் பணத்தை பற்றி சிந்திச்சா ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜி அங்கே போயிடும், ஃபோக்கஸ் அங்கே போய் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு ரூபா கொடுக்கும்போதும் எங்கூட இருந்ததுக்கு நன்றி, திரும்ப வந்துடு அப்படின்னு சொல்லி கொடுங்க. செலவழிக்கும் போதும் ஜிபே பண்ணும்போது கூட நீங்கள் அதுதான் சொல்லணும். என் வாழ்க்கையில் இத்தனை நாள் என் கூட இருந்ததுக்கு நன்றி, போய் சென்று வா. நம்ம குழந்தைங்களாம் சொல்லி போயிட்டு வாப்பா அப்படின்ற மாதிரி இதையும் ஒரு குழந்தை மாதிரி பாவித்து போயிட்டு வர சொல்லணும். இது எழுதும்போது ஒவ்வொரு நாளும் ரெக்கார்ட் பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் பணம் என்னை வாழ்த்தி என்னிடம் வருகின்றது. அதை நான் மிகவும் நேசிக்கிறேன், அதனால் நான் சந்தோஷம் அடைகிறேன். எவ்ரிடே எவ்ரி வே மை லைஃப் இஸ் பெட்டர் அண்ட் பெட்டர். இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக என் வாழ்க்கை மிக 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 நன்றாக மேன்மேலும் நன்றாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழியாக என் வாழ்க்கை மேலும் மேலும் நன்றாக இருக்கிறது. மைக் டைசன் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸர், அவர் இந்த அஃபர்மேஷன் ரெக்கார்ட் பண்ணி கேட்டுட்டு தான் அவரோட வெற்றியெல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லிப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான அஃபர்மேஷன், நம்மளை பற்றி நாம் சொல்லிக்க வேண்டியது. ஓகே, இதுவும் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்னென்னா, நான் வாழ்க்கையில் ஏற்படும் அற்புதமான விஷயங்கள், மிரக்கல் வரவேற்கின்றேன். ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் அற்புதங்கள், மிரக்கல் நடக்கிறது அப்படின்னு சொல்லுங்கள். என்னுடைய வாழ்க்கை நாம் மூச்சு விடுறது, நினைக்கிறது, பார்க்கறது எல்லாம் ஒன்றுமில்லை. எனக்கு எப்போவுமே அல்பையாக அந்த சாப்பாடு விஷயம் தான் நான் வரும். நேற்று சாயங்காலம் நான் நினச்சிட்டேன், ஒரு அரிசி உப்புமா சாப்பிட்டா என்ன, ஏன்னா தினம் சப்பாத்தி சாப்பிட்றேன், சாதம் சாப்பிட்றேன் நைட்டுக்கு. திடீர்னு பார்த்தா எங்கள் சமையல்காரம்மா அங்கேருந்து அரிசி உப்புமா பண்ணிக்கம்மா. நான் அவங்ககிட்ட சொல்லக்கூட இல்லை, இது வேணும் அது வேணும். நான் எப்போவுமே வீட்டில் இது வேணும் அது ஒன்றும் கேட்க மாட்டேன், கொடுக்கறத சாப்பிட. மனசில் நினச்சது நடந்துடும். அந்த மாதிரி தான் நான் இந்த மனிதரை நான் பார்க்க வேணும் அப்படின்னு நினச்சேன்னா, அவரை பற்றி நினச்சாலே போதும், அவர் எதிர்க்க நின்றுடுவார். இறந்து போனவர்களை நினைத்தால் கனவுல வருவாங்க. அந்த மாதிரி அதிசயங்கள் வாழ்க்கையில். ஒரு இக்கட்டான சூழ்நிலை போன மாதம் கூட சொன்னேன், 31st July was very difficult. Night 10 o'clock my friend helped me. That is a miracle. 10:30 மணிக்கு 11 மணிக்கு ஒருத்தர் உதவி செய்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய மிரக்கல். என் வாழ்க்கை முழுக்கவே உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த விஷயம் கூட மிரக்கல் தான். எனக்கு இந்த பிரபஞ்சம் பணித்த வேலை தான் அது. சில டைம் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் இல்லையா, நான் பேசி முடிச்சு நான் இந்த ரெக்கார்டிங் பார்த்தேன்னா, இது நான் நினச்சேனா, நான் யோசனை பண்ணேனா அப்படின்னு எனக்கு தெரியக்கூட தெரியாது, ஆச்சரியப்படுவேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் பேசும்போது அந்த ஃப்ளோவில் பிரபஞ்சம் என்ன பேச வச்சிடுது. இதுதான் எனக்கு நடக்கிற அற்புதம். பேச வச்சுட்டே இருக்க பிரபஞ்சம், எதுக்கு என்ன இப்படி பேச வைக்க, நான் எப்படி இது பேசினேன் எனக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு பார்க்கும்போது அப்புறம் நான் உணர்ந்தேன், பிரபஞ்சம் என்னை பேச வைக்கிறது. மிரக்கிள் இஸ் அன் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். டோன்ட் மிஸ் இட். இந்த 6 விஷயங்கள் நீங்கள் வாழ்க்கையை நன்றாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போவது. ரெடி டு ரிசீவ் நல்ல விஷயங்கள். என் உடம்பு ஒரு சிறந்த கோவில், அதை போற்றுகிறேன். நான் என்னுடைய வாழ்க்கையில் எவ்ரிடே எவ்ரிவே மை லைஃப் இஸ் பெட்டர் அண்ட் பெட்டர். பணம் என்னை வாழ்த்துகிறது. வாழ்நாள் முழுக்க என் வாழ்க்கையில் அற்புதமே நடக்கிறது. இதை ரிப்பீட் பண்ணிகிட்டே போனோம்னா, ரெப்பிட்டேஷன், அதாவது குளவி கொட்டி தன்னிறமாக்கும் அப்படின்றது தான் ஒரு ராங் எக்ஸாம்பிள். குளவி புழுவை கொட்டி 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 தன்னை மாதிரி கலர் ஆக்கிடுமா.
அந்த மாதிரி தான் சொல்லி 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 நமக்கும் அப்படியே அந்த உணர்வுகள் வந்துகிட்டே இருக்கும். சில டைம் உணர்ச்சி வராது, நமக்கு விஷுவலைஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டுகிட்டே இருந்தால் உங்களுக்கு நன்மை தான் வரும். யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல் இன் யுவர் லைஃப். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாகும் என்று வாழ்த்துகிறேன். இனி ஒரு செய்தியோடு பிறகு உங்களை சந்திக்கிறேன்.